வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு பெர்டினண்ட் ஆர் மார்கோஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மதியம் புதுடெல்லிக்கு வருகிறார். இந்த பயணத்தின்போது நாளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக நடைபெறும் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா இன்று மாலை புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறார். இதில் இந்தியா, வங்கதேசம், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிபு சோரன் ஒரு உன்னதமான தலைவராக இருந்தார் என்றும் மக்களுக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பொது வாழ்வில் உயர்ந்தவர் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் பழங்குடி சமூகங்கள், ஏழைகள், நலிந்தவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவரின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சிபு சோரன் மறைவை ஒட்டி மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. காலாப்பட்டு துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்த பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுச்சேரி பல்கலைக்கழக ஊழியர்கள் குடியிருப்பு, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, பிம்ஸ் மருத்துவமனை, பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.